நாம இன்னைக்கு பார்க்க போறது எஸ்லைன்ங்கிற ஒரு தரமான கொரியன் சீரிஸ் தாங்க. இவங்க எஸ்ன்னு எதை மீன் பண்றாங்கன்னு டைட்டில்லையே சொல்லிடுறாங்க. இதை வச்சு தாங்க மொத்த கதையே நகரும். இது ஒரு ஃபேண்டசி, மர்டர் மிஸ்ட்ரி, சஸ்பென்ஸ், த்ரில்லர் எல்லாமே கலந்த ஒரு சீரியஸ்னே சொல்லலாம். இந்த சீரிஸோட ஒன்லைனர் கேட்டாலே உடனே பார்க்கணும் போல இருக்குங்க. அதுதான் மெயின் பிளாட்டே. அது கதையோட ஆரம்பத்திலேயே அந்த கான்செப்டை பத்தி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதனால இங்கேயே சொன்னா நல்லா இருக்காது, கதையோட பாருங்க. எபிசோட ஓபன் பண்ணா ஹாரன் சவுண்ட் கேட்டு ஒரு பொண்ணு தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறா. பார்க்க பரட்டத்தலையோட இருக்கா. குளிச்சு எத்தனை நாள் ஆச்சுன்னே தெரியலங்க. எவன்டா அது காலங்காத்தாலே ஹாரன் அடிச்சிட்டு இருக்கிறதுன்னு மெதுவா எஞ்சி வரா. வீட்டுக்குள்ள எந்த வெளிச்சமும் வராத அளவுக்கு வீட்டை அடைச்சு வச்சிருக்காங்க. தோ ஜன்னலை கூட பாருங்க எவ்வளவு அட்டையை வச்சு அடைச்சிருக்கான்னு. எட்டி பார்த்தா கார்ல இருக்கிற ஒருத்தர் ஸ்கூல் பொண்ண கார்ல ஏற சொல்லி கூப்பிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட மண்டையில இருந்து ஒரு சிகப்பு கோடு போயிட்டு இருக்கு. பக்கத்திலேயே அந்த காருக்குள்ள இருக்கிற ஒரு மண்டையில இருந்து 40-50 கோடு போயிட்டு இருக்குங்க. பொண்ணு கார்ல ஏறலன்னு கார் ஒரு பக்கம் போயிடுது. அப்ப எதிர்த்த வீட்டு ஆண்டிய பார்த்தா அது மண்டையில இருந்து 7-8 கோடு போயிட்டு இருக்கு. அவளை பார்த்து ஹாயின்னு கைய காட்டுறாங்க. ஆனா இவ டக்குன்னு அட்டையை மூடிட்டு உள்ள வந்துடுறா. சரின்னு டிவி பாக்குறா. அதுல வர ஆளுங்க மண்டையில கூட நிறைய சிகப்பு கோடு போயிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல ஒரு போஸ்டர் பார்த்தா கூட அதுல இருக்கிற செலிபிரிட்டி மண்டையில இருந்து கோடு போயிட்டு இருக்கிறது இவ கண்ணுக்கு மட்டும் தெரியுது. இவளோட பேரு ஹயோன். இவளுக்கு இது பிறந்ததுல இருந்தே தெரியுதுங்க. இந்த கோடு என்ன தெரியுமா? யாரெல்லாம் இதுவரையும் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்களோ அவங்க தலையில எல்லாம் இந்த சிகப்பு கோடு வரும். அவங்க எத்தனை தடவை அப்படி இப்படி இருந்திருக்காங்களோ அத்தனை கோடு மண்டையில இருந்து போகும். அந்த சிகப்பு கோடு இவ கண்ணுக்கு மட்டும் தான் தெரியும். தோ ஹயோனோட அப்பா மண்டையில இருந்து நிறைய கோடு போகுதா. அதுல சில கோடு அவங்க அம்மா கிட்ட போனாலும் மீதி கொஞ்சம் அவ அம்மாவோட தங்கச்சி கிட்ட போகுது. அப்படின்னா அவளோட அப்பா அவங்க அம்மா கூடயும் இருந்திருக்காரு, ஆன்டி கூடயும் இருந்திருக்காருன்னு அர்த்தம். குட்டி பொண்ணா இருக்கிறப்ப ஹயோனுக்கு இது என்னன்னு தெரியல. அதனால அது எல்லாத்தையும் டிராயிங்கா வரையறா. அம்மா, அப்பா, ஹயோன், அது பக்கத்துல இன்னொரு ஆன்டின்னு போட்டு வரைஞ்சு அவங்க தலைக்கும் ஒரு கோடு போட்டு வச்சிருக்கா. இது மாதிரி இவ அனிமல்ஸுக்கு கூட டிராயிங் பண்ணி வச்சிருக்கா. இது எல்லாத்தையும் பாக்குறப்ப அம்மாவுக்கு ஆரம்பத்துல எதுவும் புரியல. ஆனா ஒரு கட்டத்துல அவ என்ன வரைஞ்சிருக்காங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சிடுது. தான் புருஷன் தனக்கு துரோகம் பண்ணிருக்காருன்னு தெரிஞ்சோன்னா அவரை பொண்ணு கண்ணு முன்னாடியே குத்தி கொன்னே போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் ஹயோனோட அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலங்க. அதுக்கப்புறம் அந்த கோடு மேட்டரை யார்கிட்டயுமே வெளில சொல்லாம தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிருக்கா. இதை யார்கிட்டயாவது சொன்னா அவங்க குடும்பத்துக்குள்ள கலவரம் ஆயிடும். ஒரு கட்டத்துக்கு மேல இதை தனக்குள்ளேயே வச்சுக்க முடியாம எத்தனையோ முறை தற்கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கா. செத்துடலாம்னு மாடியில இருந்து கீழே குதிச்சா கை கால் கூட உடைய மாட்டேதுங்க. தூக்கு மாட்டி செத்துடலான்னு பார்த்தா கயிறு அறுந்து போயிடுது. சரி, கையை அறுத்துக்கிட்டு ஸ்லோவா செத்துடலான்னு பார்த்தா அந்த காயம்லாம் திரும்ப மூடிடுது. இது சாபமா இல்ல அவளுக்கு யாராவது வச்ச சூனியமான அவளுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அதனால இந்த சிகப்பு கோடு எப்படி வருது, யாரும் அதை உருவாக்குனாங்களா, அதோட இது தனக்கு மட்டும் இல்லாம வேற யாருக்கும் இருக்கான்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அவளோட வாய்ஸ் ஓவர்ல இதெல்லாம் சொல்ற மாதிரி காட்டுறாங்க. இப்ப யாரோ கதவை தட்டுற சத்தம் கேக்குது. இவ வீட்டை விட்டே வெளில வர மாட்டாங்க. டோர்ல இருக்கிற லென்ஸை கூட அட்டையை வச்சு மறைச்சிருக்கா. அந்த அளவுக்கு யாரையும் பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறவ யார் வந்திருக்காருன்னு பார்த்தா அது எய்த்த வீட்டு ஆண்டி. அவங்க பெல் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இவ கதவே திறக்க மாட்டா. அவங்க புதுசா குடி வந்திருக்கிறதால ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்து பார்க்கலாம்னு வந்திருக்காங்க. ஆனா இவ என்ன சொன்னாலும் திறக்கிற மாதிரி இல்லங்க. அவ்வளோ ஏன், இதுக்கு முன்னாடி அவளுக்கு வந்த பார்சல் கூட வீட்டுக்கு வெளில தான் இருக்கு. எதையுமே உள்ள எடுத்துட்டு போகல. அந்த அக்கா வெயிட் பண்ணி பார்த்துட்டு டோர் ஓபன் பண்ணாததால அங்க இருந்து கிளம்ப அவங்க போயிட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னதான் லைட்டா கதவை திறந்து கையை மட்டும் நீட்டி அந்த ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறா. இவ ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்தே ரொம்ப நாள் இருக்கும் போல. நல்லா மோந்து பார்த்து பயங்கரமா சாப்பிடுறா. அதே நேரம் இப்ப அந்த ஸ்கூல் பொண்ணை காட்டுறாங்க. இவளோட பேரு சியோன். சியோனை ஸ்கூல் மாடியில வச்சு ஒரு பொண்ணுங்க கேங்க அவளை அடின்னு அடிச்சுட்டு இருக்காங்க. அதுலயும் ஜின்னு ஒரு பொண்ணு வேகமா வந்து அவளை ஒரே எத்தி பறக்க விட்டுடுறா. படிக்கிற வயசுல இதுங்க ஸ்கூல்லயே காசு கேட்டு அடிக்குதுங்க. காசு கேட்டு எடுத்துட்டு வரலையாம். அதோட அவ அங்கிள் ஒரு போலீஸ்னு தெரிஞ்சும் போட்டு பொழந்து எடுக்கிறா. சமூகம் கொஞ்சம் பெரிய இடம் போல, அதான் ஸ்கூல்ல யாரும் கேட்கறது இல்ல. இன்னொரு பக்கம் இப்ப ஒரு மர்டர் ஸ்பாட்டை காட்டுறாங்க. அங்க ஹேனும் அவர் கூட வேலை பார்க்குற ஆபீசரும் வந்திருக்காங்க. ஹயோன் வீட்டுக்கு வெளில ஒரு காருக்கு மேல நிறைய கோடு வந்துச்சுல, அது இந்த போலீஸ்காரர் ஹேனோட மண்டையில தாங்க. ஆளு சரியான பிளே பாயா இருப்பான் போல, அதான் மண்டையில அத்தனை கோடு இருக்கு. காஃபி ஷாப்ல மேனேஜரா வேலை பார்க்குற ஒரு பொண்ணு வீட்லயே செத்து கிடக்கா. வீடே கலைஞ்சு கிடக்கு. ஆனா அந்த பொண்ணு ரூம் மட்டும் கிளீனா இருக்கு. ஆனா யாரும் உள்ள வந்ததுக்கான தடயமும் இல்ல. எதுவும் திருடனோட வேலையா இருக்குமான்னு பார்த்தா வீட்டுல இருக்கிற காசெல்லாம் அப்படியே தான் இருக்கு. எதுவும் காணா போன மாதிரி தெரியல. வேற ஏதாவது லீடு கிடைக்குமான்னு சுத்தி முத்தி பாக்குறப்ப அங்க ஒரு ஹோட்டலோட நிறைய பார்சல் பாக்ஸ் இருக்கிறத பாக்குறாரு. அடிக்கடி ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க போல. அப்பதான் பக்கத்துல விசாரிக்கும் போது நைட் ஒருத்தன் கருப்பு ஹெல்மெட்டோட இந்த வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கிறது தெரியுது. ஒருவேளை அது ஃபுட்டு கொண்டு வர டெலிவரி பாயா கூட இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. இப்ப இவங்களுக்கு இருக்கிற ஒரே லீடு கருப்பு ஹெல்மெட் போட்ட டெலிவரி பாய் மட்டும்தான். சரி, அந்த பொண்ணை செக்ஷுவலா எதுவும் ஹராஸ் பண்ணிருக்காங்களான்னு பார்த்தா அதுவும் எதுவுமே கிடையாது. அதனால அந்த பொண்ணுக்கு இங்க தெரிஞ்சவங்க யாராவது இல்ல லவ்வர் இருக்காங்களான்னு விசாரிக்க சொல்றாரு. அடுத்த கொஞ்ச நாள்லயே ஹயோன் இருக்கிற ஏரியால அதே மாதிரியே திரும்ப ஒரு 20 வயசு பொண்ணு செத்து கிடக்கிறதா சொல்றாங்க. அந்த சம்பவம் நடந்த வீட்டுக்கிட்ட இருந்து நியூஸ்ல நியூஸ் ரிப்போர்ட்டர் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க ஒரு வீட்டுக்கு கருப்பு ஹெல்மெட் போட்டுக்கிட்டு வந்து ஒருத்தன் டோர் டெலிவரி பண்ணிட்டு போறான். அவனோட தலையில ஒரே ஒரு கோடு தாங்க இருக்கு. எல்லா ஆம்பளைங்க மண்டையிலயும் பல கோடு இருக்கிறப்ப அவன் மண்டையில மட்டும் ஒரே ஒரு கோடு தான் இருக்குன்னு ஹயோன் அதை ஆச்சரியமா பாக்குறா. அந்த ஏரியால இருக்கிறவங்க நியூஸ்ல பேசும்போதும் அந்த கருப்பு ஹெல்மெட் போட்டவனா பார்க்க முடியுது. கட் பண்ணா அதே கேட்டப் அதே ஸ்கூட்டி மாடல் வச்சிருக்கவன் அன்னைக்கு நைட்டு ஹயோன் இருக்கிற அபார்ட்மெண்ட்டுக்கு வரான். இவ வீடு தான் எப்போதும் சைலண்டா இருக்குமே, ஒரு ஊசி விழுந்தா கூட கேட்கும். வண்டி சத்தம் கேட்டு எட்டி பாக்குறப்ப நியூஸ்ல பார்த்தா அதே ஆளு. உடனே போலீஸ் கிட்ட சொல்லலாம்னு போன் எடுத்தா அது
அது பல வருஷமா யூஸ் பண்ணாம சுவிட்ச் ஆஃப் ஆகி கிடக்கு. சரின்னு அதை சார்ஜ் போட்டுட்டு திரும்ப ஓடி வந்து பாக்குறா. அவன் ஆப்போசிட்ல இருக்கிற அக்கா வீட்டுக்கு போறான். இவ வீட்டுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்டு போனாங்கல்ல, அந்த அக்கா தான். ஐயோ அவங்களை எதுவும் கொண்டுட போறானு சார்ஜ் போட்டு இந்த போன் எடுத்து போலீஸ்க்கு கால் பண்ணவ, கருப்பு ஹெல்மெட் போட்ட ஒருத்தன் என் வீட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு வீட்டுக்கு போயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப அங்க பார்த்தா அவன் அந்த அக்காவுக்கு தெரிஞ்ச ஆளா இருப்பான் போல. உள்ள வந்தவன் ஹெல்மெட்டை கழட்டுறான். ரெண்டு பேரும் சிரிச்சு பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி பயங்கரமா ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதை பார்த்தோன்னே போலீஸ் கிட்ட எதுவும் சொல்லாம பாதியிலே அப்படியே கட் பண்ணிடுறான். ஸ்கூல்ல புல்லி கேங் சியோன் கிட்ட காசு எடுத்துட்டு வர சொன்னிச்சுங்கல்ல, அவகிட்ட காசு இல்லாததால ஸ்கூலுக்கே வராம இருக்கா. அதுல கடுப்பான புல்லி கேங் சியோனோட லாக்கரை உடைச்சு ஏதாவது தேருமான்னு பாக்குதுங்க. உள்ள பார்த்தா ஒரு கவர்ல ஹூடி இருக்கு, கூடவே ஒரு கிரீட்டிங் கார்டும் இருக்கு. அதை படிச்சு பார்த்துட்டு எல்லாம் சிரிக்குதுங்க. ஆனா அது அவளுக்கு யாரும் கொடுத்ததா இல்ல யாருக்கும் கொடுக்கறதுக்கு வச்சிருக்காளான்னு நமக்கு காட்டல. அதே நேரம் ஷிஃப்ட் முடிஞ்சு வீட்டுக்கு வந்த அங்கிள் கிட்ட சியோன் காசு இருக்கான்னு கேக்குறா. அவரும் பர்ஸ்ல இருந்து கொஞ்சம் காசு எடுத்து கொடுத்துட்டு அப்புறமா கொஞ்சம் ஏடிஎம்ல எடுத்து தரேன்னு சொல்றாரு. அதுக்காக அடுத்த கேள்வியே எவ்வளவு எடுத்து கொடுப்பீங்கன்னு தாங்க கேக்குறா. என்ன இவளோட கேள்வியே தப்பா இருக்குன்னு பார்த்தா தூக்க கலக்கத்துல இருந்தவரு அப்பதான் அவன் முகத்துல அடிபட்டு இருக்கிறத பாக்குறாரு. முகம் மட்டும் இல்லாம கை கால்னு எல்லா இடத்துலயும் அடி விழுந்திருக்கு. என்னாச்சு யாராவது அடிச்சாங்களான்னு கேட்டா, அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு, காசு இருந்தா கொடுங்க இல்லனா விடுங்கன்னு உள்ள போய் கதவை சாத்திடுறா. அதுல இவருக்கு கடுப்பாயிடுது. சரி ஒரு தம்மா போடுவோமேன்னு ஜன்னல் பக்கம் வர அப்ப எழுத்த வீட்டை பாக்குறாரு. அங்க வீடே ஒரே அட்டையை வச்சு அடைச்சிருக்கு. ஒரே ஒரு கேப் மட்டும் தான் இருக்கு. ஹயோனுக்கு ஆப்போசிட் வீட்டுல தாங்க இவங்க இருக்காங்க. அவரு அந்த வீட்டையே வித்தியாசமா பாத்துக்கிட்டு இருக்க. அப்ப கரெக்டா அவருக்கு ஸ்டேஷன்ல இருந்து ஒரு கால் வருது. உங்க ஏரியால இருந்து ஒரு பொண்ணு நைட் அவங்க வீட்டுக்கிட்ட கருப்பு ஹெல்மெட் போட்ட ஒருத்தரை பார்த்ததா சொல்லி கால் பண்ணாங்க. ஆனா நம்ம டெலிவரி பாய் பத்தியோ கருப்பு ஹெல்மெட் பத்தியோ நியூஸ்ல எதுவுமே சொல்லலன்னு சொல்றாரு. அப்புறம் எப்படி அவங்களுக்கு குறிப்பா கருப்பு ஹெல்மெட் மேல சந்தேகம் வந்து கால் பண்ணிருக்கணும்னு ஒரு கொஸ்டின் வருது. சரி எங்க இருந்து கால் வந்துச்சுன்னு கேட்டா இவரோட அபார்ட்மெண்ட்டை தான் சொல்றாங்க. அட்ரஸ் பார்த்தா இவரோட ஆப்போசிட் பில்டிங். ஹயோ நைட்டு கால் பண்ணியிருந்தால அவ்வளவுதாங்க சொல்றாங்க. இவர் இதுவரையும் ஹயோனா பார்த்ததில்ல. அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்த உடனே ஹயோனோட வீட்டுக்கு வராரு. யாராதுன்னு லென்ஸ் வழியா எட்டி பார்த்தா ஒரு மண்டை மரம் மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு சிகப்பு கோடு இருக்குங்க. ஒருத்த மண்டையில இவ்வளவு கோடா? இப்பதான் முதல் தடவையா ஒரே ஆள்கிட்ட இத்தனை கோடு பாக்குறேன்னு முணுமுணுக்குறாங்க. நான் டிடெக்டிவ் கொஞ்சம் விசாரிக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லி கதவு திறக்க சொன்னா கூட கதவு கிட்டே நின்னுகிட்டு கதவு திறக்க மாட்டா. அப்பதான் மேல இருந்து கண்ணாடி போட்ட ஒருத்தர் இறங்கி வராரு. நீங்க எவ்வளவு தட்டினாலும் அந்த பொண்ணு வெளில வராதுங்க. அது எப்ப பார்த்தாலும் வீட்லயே தான் அடைஞ்சு கிடக்கும். தோ அவளோட பொருளை கூட எடுக்க வெளில வராம இருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. நேத்து நீங்க ரிப்போர்ட் பண்ணதை பத்தி விசாரிக்கணும்னு திரும்ப கதவை தட்ட அப்பதான் அவ கதவை திறக்கிறா. அதுவும் லைட்டா தான் திறக்கிறா. நைட்டு ஒருத்தன் கருப்பு ஹெல்மெட்டோட எய்தாப்ல இருக்கிற ஆன்டி வீட்டுக்கு போனான். அதான் சந்தேகப்பட்டு கால் பண்ணேன். ஆனா அது அவங்களுக்கு தெரிஞ்ச ஆள் போல. நான் தான் தப்பா நினைச்சு கால் பண்ணிட்டேன்னு சொல்றா. சரி நீ யாருமா, ஸ்கூல் படிக்கிறியா, உள்ள பேரண்ட்ஸ் யாரும் இருக்காங்களான்னு கேட்க அவ எதுவுமே பதில் சொல்லாம டக்குன்னு கதவை சாத்திடுறா. அவரும் அதுக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியாம சரி டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு திரும்ப அதே வண்டி அதே ஹெல்மெட்டோட ஒருத்தன் இவளோட அபார்ட்மெண்ட்டுக்கு வர்றாங்க. ஷூ சத்தம் கேட்டு கதவு வழியா எட்டி பார்த்தா அவன் அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து போகும்போது இவளோட வீட்டை பார்த்தபடியே போறான். அதே நேரம் ஸ்டேஷன்ல முதல்ல அபார்ட்மெண்ட்ல இறந்த ஒரு பொண்ணுக்கு லவ்வர் இருக்கிறதா ஹேன் கிட்ட சொல்றாங்க. பேரு ஜாங் மின், ஆர்ட் ஸ்கூல்ல டீச்சரா இருக்காரு. அந்த பொண்ணு சாகிறதுக்கு முன்னாடி இவன் ரெகுலரா போற ஜிம்முக்கு போயிட்டு வந்திருக்கிறதா தெரிய வந்திருக்கு. இன்னொரு ஹைலைட் என்னன்னா அந்த ஜாங் மின் ஹேன் இருக்கிற ஏரியால தான் இருக்காராம். நம்ம ஏரியாவா, சரி போட்டோ காட்டுங்கன்னு கேட்க அது பார்த்தா ஹயோன் வீட்டுக்கு மேல குடியிருக்கிற ஆளு. அன்னைக்கு ஒரு நாள் ஹேன் ஹயோன் வீட்டுக்கு வந்தப்ப அவங்க வெளில வர மாட்டாங்கன்னு ஒருத்தர் சொல்லிட்டு போனார்ல, அந்த ஆளுதாங்க. சரிவா உடனே போலாம்னு ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்ப அப்ப ஹேனுக்கு ஒரு கால் வருது. போன்ல பேசினவரே எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நீங்க முன்னாடி போங்க நான் வரேன்னு சொன்னவரு அவர் ஒரு பக்கம் கிளம்பிடுறாரு. கார்ல போயிட்டு இருக்கும் போதே அப்பாவுக்கு கால் பண்ணிக்கிட்டே போறாரு. ஆனா அவர் அட்டன் பண்ண மாட்டாரு. நேரா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வராருங்க. அங்க இருக்கிற நர்ஸ் நீங்க தான் சானோட கார்டியனா, கேர்டேக்கர் அசந்த நேரத்துல அவர் எங்கேயோ போயிட்டாருன்னு பதட்டமா சொல்றாங்க. ஆனா ஹேன் அவங்க சொன்னதை கேட்டு நேரா ஹாஸ்பிட்டலோட மொட்டை மாடிக்கு வராரு. பார்த்தா அங்க ஒரு பெரியவர் ஓரத்துல ஏறி நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவர் தான் ஹேனோட அப்பாவா இருக்கும் போல. அவர் இங்க இருக்கிறது தெரிஞ்சோன்னா நர்ஸ் எல்லாம் வந்து அவரை கைத்தாங்களா அழைச்சிட்டு போயிடுறாங்க. இவருக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக அட்மிட் ஆயிருக்காருன்னு இப்போதைக்கு எதுவும் சொல்லலங்க. அதே நேரம் போலீஸ்காரரு ஹயோனோட வீட்டுக்கு மேல இருக்கிற ஜாங்கோட வீட்டுக்கு வராரு. அங்க பார்த்தா கதவு திறந்துதான் இருக்கு. மெதுவா உள்ள வந்தா வீட்டுல யாருமே இல்ல. வீட்டை சுத்தி முத்தி பாக்குறாரு. அப்ப அங்க கடைசியா ஒரு ரூமுக்கு வர அந்த ரூமே ஏதோ சிகப்பு கலர்ல அரைகுறையா பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்கு. அதோட அங்க ஓரமா நிறைய கயிறு குமிச்சு கிடக்கு. அதை பார்த்தவரு ஹேனுக்கு டக்குன்னு கால் பண்ணி உடனே இங்க வாங்க, இந்த இடமே விசித்திரமா இருக்கு, ஏதோ தப்பா இருக்குன்னு கூப்பிடுறாரு. அப்ப பின்னாடி பார்த்தா அந்த ஜாங்மின் நிக்கிறாங்க. திடீர்னு கையில வச்சிருந்த கட்டையால அவரை அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிடறான். அதுல ஹேனுக்கு இங்க ஏதோ பிரச்சனைன்னு மட்டும் புரிஞ்சிருதுங்க. இங்க இவரால சமாளிக்கவே முடியல. போலீஸ்காரர் அடி வாங்கிக்கிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துல போலீஸ்காரர் அடிச்சு கட்டி வச்சவன் டக்குன்னு கருப்பு ட்ரெஸ்ஸும் கருப்பு ஹெல்மெட்டும் மாட்டிக்கிட்டு வீட்டுல இருந்து கிளம்புறான். இவன் தான் அந்த கருப்பு கில்லரா இருப்பான் போல. அவன் பில்டிங்ல இருந்து கீழே வந்தவன் நேரா எதிர்த்தாப்புல இருக்கிற அக்கா வீட்டை பாத்துக்கிட்டே போறான். இவன் கீழே போற சத்தம் கேட்டு ஏஞ்சி வந்த ஹயோன் ஜன்னல் வழியா அவன் ஆப்போசிட் பில்டிங் போறத பாத்துடுறான். போலீஸ்க்கு கூப்பிடலான்னு பார்த்தா போன் யூஸ் பண்ணாமே வச்சிருந்து அது ஆஃப் ஆயிடுது. இப்ப என்னடா பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தவ நம்மளே களத்துல இறங்குவோம்னு முடிவு பண்றா. அதனால கண்ணாடி போட்டுக்கிட்டு கையில கத்தி எடுத்துக்கிட்டு வீட்டுல இருந்து கிளம்புறா. இவ வெளி உலகத்துக்கு போயே பல வருஷம் இருக்கும் போலங்க. கை கால்லாம் பயங்கரமா நடுங்குது. அந்த நடுக்கத்தோடய தள்ளாடிக்கிட்டே தான் கீழே இறங்கி வரா. ஒரு கட்டத்துல அடுத்த அடி கூட எடுத்து வைக்க முடியாம தலை சுத்தி கீழே விழுந்துடுறாங்க. ஹெல்மெட் போட்ட ஜாங் மின் அக்கா வீட்டுக்கு வர அவங்களும் தெரிஞ்சவங்க மாதிரி கதவு
திறந்து உள்ள விடுறாங்க. ஆனா இவன் போன தடவை அவங்க கூட நெருக்கமா இருந்தவனா என்னன்னு தெரியலங்க. அவனை ஒழுங்கா கவனிச்சவங்க சடனா சந்தேகம் வந்து யாரா இவன்னு பாக்குறாங்க. அப்ப ஹெல்மெட் அவுத்தோனதான் அவன் ஏத்தாப்புல இருக்கிற ஜாங்மின்னு அவங்களுக்கு தெரியுது. நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு குழப்பத்தோட பாக்குறாங்க. கொய்யால இவனுக்கும் சிகப்பு கோடு கண்ணுக்கு தெரியுதுங்க. அக்கா தலையில பல கோடுங்க இருக்கிறத பாக்குறான். இவன் கிட்ட இருக்கிற ஒரு கோடும் அவங்க கிட்ட கனெக்ட் ஆகுது. போன தடவை இவங்க வீட்டுக்கு வந்தவன லாங்ல இருந்து தான் காட்டினாங்க. இவன் தானான்னு நமக்கு தெரியல. ஜாங்கின் திடீர்னு அவங்கள கழுத்து நெரிச்சு கொல்ல பாக்க அவங்கள விட்டுன்னு அப்ப ஒரு குரல் கேக்குது. திரும்பி பார்த்தா கத்தியோட ஹயோன் வந்து நிக்கிறா. என்னம்மா கத்தியோட வந்திருக்க, என்ன குத்த போறியான்னு கேட்டவன் மெதுவா அந்த கத்திய வாங்குறான். உன் கையை இந்த ஆட்டம் ஆடுது, நீ என்ன குத்த போறியா அப்படின்னு சொன்னவன் மெதுவா அவளோட வயித்துல கத்தி இறக்கிறாங்க. இப்ப திரும்ப அக்காவை கொல்ல போக அவங்க பக்கத்துல இருந்த ஒரு பொருள் எடுத்து அவன் மண்டையிலே அடிய போட்டுறாங்க. அதுல அவனோட கண்ணாடி கீழே விழுந்துருது. அது இல்லைன்னா சுத்தமா கண்ணு தெரியாது போல. என் கண்ணாடி எங்கன்னு கண்ணு தெரியாம தரைய தடவ ஆரம்பிச்சிடுறான். அக்கா ஹயோனுக்கு என்னாச்சுன்னு போய் பாக்குறாங்க. அவ அன்கான்சியஸா இருக்கா. இந்த வீட்டுல இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதே நேரம் அப்பதான் ஹேனும் அந்த இடத்துக்கு வந்து சேர்றாரு. வேகமா மேல ஓடுறப்ப பார்த்தா ஹயோனோட கண்ணாடி கீழே கிடக்கிறத பாக்குறாரு. அதை எடுத்து வச்சுக்கிட்டு மேல ஏறினா ஹயோனோட வீடு திறந்து கிடக்கு. என்ன ஆள் வந்தா கூட திறக்காத வீடு இன்னைக்கு திறந்து கிடக்குன்னு உள்ள வந்து பார்த்தா ஹயோனா ஆளை காணும். ரூமுக்குள்ள போனா அவ இதுவரையும் சிகப்பு கோடு விஷயமா பண்ண ஆராய்ச்சி எல்லாம் இருக்கு. என்ன என்கொயரி போர்டு மாதிரி என்னென்னமோ பண்ணி வச்சிருக்கான்னு அதை பாத்துக்கிட்டு இருக்க அப்ப திடீர்னு அந்த வீட்டுல இருந்து அலற சத்தம் கேக்குது. டக்குன்னு ஓடி வந்து அந்த வீட்டுல ஒட்டி இருக்கிற அட்டையெல்லாம் எடுத்துட்டு பாக்குறாரு. அங்க ஜாங்கின் அக்காவை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அவன் அந்த அக்காவை கழுத்தை நெரிச்சு கொல்ல பாக்க கரெக்டா ஹயோன் மயக்கம் தெளிஞ்சு எழுச்சிடுறா. இவளுக்கு தான் எதுவுமே ஆகாதே அப்படியே தேய்ச்சிக்கிட்டே வந்து அவன் காலிலேயே கத்தி இறக்கிறாங்க. உடனே அவன் காலில் குத்தி இருக்க கத்தியவே பிடிங்கி அவளை கொல்ல போக கரெக்டா ஹேன் அந்த வீட்டுல இருந்தே இவனை சுட்டுறாரு. சுட்டதுல அவனோட சிகப்பு கோடு கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்குது. என்னோட கோடு அழிய ஆரம்பிச்சிட்டுன்னு சொல்லிக்கிட்டே செத்துடுறாங்க. அதுக்கப்புறம் பாடியை ஆம்புலன்ஸ்ல ஏத்தி அனுப்பி வச்சிடுறாங்க. ஹயோனோட காயத்துக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி முடிக்க அப்பதான் இந்த சம்பவம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஏரியால ஏதோ சத்தம் கேட்டுச்சுன்னு சியோன் அங்க வரா. ஹயோனை பார்த்தவ என்னடி இந்த நேரத்துல கூலிங் கிளாஸோட நிக்கிறேன்னு கேட்க அப்பதான் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் தெரியும்னு ஹேனுக்கு தெரியுது. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹயோனை உனக்கு ஏற்கனவே தெரியுமான்னு கேட்க அவங்க ரெண்டு பேரும் மிடில் ஸ்கூல்ல ஒன்னா படிச்சவங்கன்னு சொல்றா. அதோட அவ சின்ன பொண்ணா இருக்கிறப்ப அவங்க அம்மா அப்பாவை கொண்டுட்டு ஓடி போயிட்டாங்கன்னு சொல்றா. அதே நேரம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹயோன் மொட்டை மாடியில உட்காந்துருக்க அப்ப பிரைவேட் நம்பர்ல இருந்து அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதுல நீ பாக்குற உலகத்தை என்னாலையும் பார்க்க முடியும் அப்படின்னு ஸ்கூல் பேர் போட்டு அந்த ஸ்கூலுக்கு வான்னு மெசேஜ் போட்டிருக்கு. ஒருத்தர் உயிரை காப்பாத்துறதுக்காக வெளி உலகத்துல கால் எடுத்து வச்சதுல ஹயோனுக்கு வெளி உலகத்தை பாக்குற பயம் கொஞ்சம் போயிடுச்சு. அதனால வீட்டை அடைச்சு வச்சிருந்த அட்டையெல்லாம் தூக்கி வீசிட்டு இப்பதான் வீடு மாதிரி மாத்த ஆரம்பிக்கிறா. அதே நேரம் சியோன் சில நாட்களுக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு வராங்க. அவ உள்ள வந்தோடனே மொத்த கிளாஸும் அவளை கலாய்க்க ஆரம்பிச்சிடுது. எதுக்குடா கலாய்க்கிறாங்கன்னு பார்த்தா அவளோட இடத்துல அவ லாக்கர்ல இருந்த ரிஸ்க் கவர் இருக்கு. அதை வச்சு அவ லவ்வர் மேட்டரை தான் கலாய்க்கிறாங்கன்னு புரிஞ்சிடுது. எல்லாரும் முன்னாடியும் அவளை அப்படி பண்றது அவளால தாங்கிக்கவே முடியலங்க. அது மட்டும் இல்லாம கிம் அந்த கிரீட்டிங் கார்டை எல்லாரும் முன்னாடியும் படிச்சு காட்டிடுறா. இவளை இதுக்கு முன்னாடி ஜின்னு சொல்லிட்டோங்க. ஆனா இவ பேர் கிம். எல்லாரும் முன்னாடியும் அப்படி பண்ணது சியோனுக்கு கோவம் வந்துடுது. வேகமா வந்து கிம்ம கீழே தள்ளி விட்டுறா. சியோன் அந்த கார்டை புடுங்க பார்த்தா கிம் அவ மேல ஏறி பயங்கரமா தாக்க ஆரம்பிச்சிடுறா. அப்ப கரெக்டா டீச்சர் உள்ள வர கிம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவளை பிடிச்சி ஒரே தள்ளிடுறாங்க. அதோட அங்க ஸ்டூடெண்ட்ஸ் கையில கிரீட்டிங் கார்டை பார்த்தவங்க அதை புடுங்கி கிழிச்சு தூக்கி போட்டுறாங்க. கிம்ம ஒரு மரம் மறைச்சா அவ திமுறா நின்னுட்டு இருக்கா. ஆனா சியோன் தேம்பி அழுதுகிட்டு இருக்காங்க. அதனால டீச்சர் அவளை தனியா கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க. சியோன் சோகமா இருக்கிறதால அவளை ஆறுதல் படுத்த பாக்குறாங்க. ஆனா அவ அவங்க பேசுறத கொஞ்சம் கூட காதல வாங்காம நான் போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. கட் பண்ணா அன்னைக்கு ஈவினிங் ஸ்கூலை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறா. கிளாஸ்ல இருந்து கடைசியா அவ தாங்க கிளம்புறா. அப்ப அங்க அவளோட கபோர்ட்ல ஒரு கண்ணாடி இருக்கிறத பாக்குறா. அவளுக்கு அந்த கண்ணாடி எப்படி வந்துச்சு, அது யாரோடதுன்னு ஒண்ணுமே புரியல. இருந்தாலும் அது நல்லா இருக்கேன்னு எடுத்து வச்சுக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறா. இன்னொரு பக்கம் இந்த கில்லர் வேற எதுக்காக அந்த பொண்ணுங்களெல்லாம் கொண்டு இருப்பான்னு மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்காங்க. விசாரிச்சு பார்த்தவரையும் எதுவும் லீடும் கிடைக்கல. அதனால ஹேன் வேற ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு பாக்கிறதுக்காக ஜாங்மினோட வீட்டுக்கு வராரு. வீட்டை சுத்தி முத்தி சர்ச் பண்ணவரு கடைசியா போலீஸ்காரர் அடிச்சு வச்சிருந்த ரூமுக்குள்ள வராரு. அந்த ரூமே ஏதோ சிகப்பு கலர்ல அரைக்குறையா பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்குன்னு சொன்னோம்ல, அப்படிதான் இவருக்கும் ஏதோ வித்தியாசமா ஃபீல் ஆகுது. டார்ச் அடிச்சு நல்லா கிட்ட போய் பாக்குறப்பதான் அது பெயிண்டிங்கே இல்ல, எல்லாமே கோடுங்கன்னு தெரியுது. அட ஆமாங்க, அவ்வளவு கோடும் சேர்ந்துதான் ஏதோ பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்கு. ஆனா அது என்ன ஏதுன்னு அவருக்கு ஒன்னும் புரியலங்க. இன்னொரு பக்கம் இங்க வீட்டுல சியோன் ஸ்கூல்ல இருந்து எடுத்துட்டு வந்த கண்ணாடியை போட்டு பாக்குறா. அதை போட்டோன்னே பார்த்தா அவ தலையில ஒரு கோடு தெரியுது. அதை தொட்டு பார்க்கலாம்னு ட்ரை பண்றா. ஆனா அதை தொட முடியல. என்ன தலையில சிகப்பு கலர் கோடெல்லாம் முளைச்சிருக்கு, அது என்ன கோடுன்னு வேற அவளுக்கு ஒண்ணுமே புரியல. அது என்னன்னு தெரியாம ஒரே குழப்பத்துல பாத்துக்கிட்டு இருக்க அப்பதான் டியூட்டி முடிஞ்சு ஹேன் வீட்டுக்கு வராரு. அங்கிள் வந்துட்டாருன்னு ரூம்ல இருந்து வெளில வந்து பார்த்தா அவர் தலையில ஏதோ மரம் வளர்ந்த மாதிரி இருக்கு. அதை பார்த்தோன்னே சியோன் அப்படியே மிரண்டு போய் அலற ஆரம்பிச்சிடுறா. அந்த பயத்துல வேகமா உள்ள ஓடி போய் கதவை சாத்திடுறாங்க. இவ எதுக்காக என்ன பார்த்து இப்படி அலறிட்டு ஓடுறான்னு ஹேனுக்கு ஒண்ணுமே புரியல. அவளே கொஞ்ச நேரம் கழிச்சு அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக வீட்டுல இருந்து வெளில வரா. சுத்தி முத்தி ஆச்சரியமா பாத்துக்கிட்டே போக அத அங்க நின்னுட்டு இருந்த ஹயோன் பாத்துடுறா. இவளுக்கு ஏற்கனவே ஜாங்மினோட கண்ணாடி மேல சந்தேகம் இருந்துச்சு. இப்ப அதே மாதிரி இவ ஒரு கண்ணாடி போட்டுட்டு போறத பார்த்துட்டு இன்னும் சந்தேகம் வந்துடுது. சியோன் கண்ணாடி போட்டுக்கிட்டு ஊருக்குள்ள வர அங்க பார்த்தா உலகமே சிகப்பு கோடா இருக்கு. கூட இருக்கிறவங்க கூட சேர்ந்து இருந்திருந்தா அவங்க கூட கோடு கனெக்ட் ஆகுது. வேற யார் கூடயாவது சேர்ந்து இருந்திருந்தா அந்த கோடு அவங்க கிட்ட போகுது. அதுலயே சியோன்
சியோனுக்கு இது என்ன கோடுன்னு புரிஞ்சிடுதுங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே என்னடா இது இவ்வளவு பயங்கரமா இருக்குன்னு ஒரே ஆச்சரியமா போயிடுது. அந்த கண்ணாடியோட அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வரா. அங்க பார்த்தா ஸ்கூல் படிக்கிறப்பே அவங்க மண்டையில அவ்வளவு கோடுங்க இருக்கு. பசங்க பொண்ணுங்க மண்டையில மட்டும் இல்லாம டீச்சர் மண்டையிலயும் கோடு இருக்குங்க. ஸ்கூல்ல இருக்கிற மொத்த டீச்சர்லயே இங்கிலீஷ் டீச்சருக்கு மட்டும் தாங்க மண்டையில கோடு இல்ல. சரி புள்ளி கேங்க போய் பாப்போம்னு பார்த்தா அதுங்க எல்லாரோட மண்டையிலயும் கோடு இருக்கு. அதுலயும் கிம்முக்கு அவளோட மண்டையில இருந்து பக்கத்துல இருக்கிற ரூமுக்குள்ள ஒரு கோடு போகுது. என்ன கோடு இந்த பக்கம் போகுது, அப்படி எங்க தான் போகுதுன்னு வந்து பார்த்தா அது ஸ்டாஃப் ரூம். இங்க அப்படி கோடு யார்கிட்ட கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்தா கொரியன் டீச்சரும் கிம்மும் லிங்க்ல இருக்காங்க. இந்த கண்ணாடியை வச்சுக்கிட்டு கிம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த டைம்ல தாங்க இந்த ஸ்கூலுக்கு புதுசா ஒரு பொண்ணு வந்து சேர்றா. இது யாருன்னு தெரியுதா? வேற யாரும் இல்லங்க, ஹயோன் தான். பரட்ட தலையோட இருந்தவ ஹேர் கட் எல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படியே ஆளே மாதிரி டீசென்டா வந்து நிக்கிறா. உன்ன கிளாஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ட்ரோ பண்ணிக்கன்னு சொன்னா அவ ஒரு வார்த்தை கூட பேசாம அப்படியே சைலண்டா நின்னுட்டு இருக்கா. ஹயோனால பார்க்க முடியறத இன்னொரு ஆளாலையும் பார்க்க முடியாதுன்னு ஸ்கூலுக்கு வர சொல்லியிருந்தாங்கல்ல, அது இந்த ஸ்கூல் தான். இவ பேசாமையே நிக்கிறதால சரி போய் உன் இடத்துல உட்காருமான்னு சொல்லிடுறாங்க. அவளும் சைலண்டா வந்து உட்காந்துடுறா. ஒலி கேங்க்கு நமக்கு அடுத்த ஆடு சிக்கிடுச்சுன்னு பாத்துக்கிட்டு இருக்க சியோன் இவ எதுக்கு இங்க திடீர்னு வந்து சேர்ந்திருக்கான்னு ஒரே குழப்பத்துல இருக்கா. அன்னைக்கு ஹேங் செத்து போன ஜாங்மீனோட டீடைல்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க அப்ப அவரோட ப்ரொஃபைல பாக்குறாரு. அந்த போட்டோல அவர் கண்ணாடி போட்டிருக்கிறத கவனிக்கிறாரு. உடனே அன்னைக்கு எடுத்துட்டு வந்த எவிடன்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்தா கத்தியில இருந்து எல்லாமே இருக்கு, ஆனா கண்ணாடி மட்டும் இல்ல. அதனால அவன் கடைசியா வேலை பார்த்துக்கிட்டு இருந்த இடத்துக்கு முன்னாடி சியோன் படிக்கிற ஸ்கூல்ல தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தானு ஹேன் அவனை பத்தி விசாரிக்கிறதுக்காக அந்த ஸ்கூலுக்கு வராரு. கூட வேலை பார்த்த டீச்சர்ஸ் கிட்ட கேட்டா தெரியும்னு நேரா ஸ்டாஃப் ரூமுக்கு வராரு. ஸ்டாஃப் ரூம்ல ஒருத்தரையும் காணும். என்னடா ஒருத்தரை கூட காணும்னு பாத்துக்கிட்டு இருக்க இங்கிலீஷ் டீச்சர் திடீர்னு அவங்க கேபின்ல கீழே இருந்து எந்திரிக்கிறாங்க. ஹேன் நான் ஸ்டேஷன்ல இருந்து வந்திருக்கேன்னு சொல்ல டீச்சருக்கு உடனே அவரு சியோனோட மாமாங்கிறது புரிஞ்சிடுது. சரி சியோனை பத்தி விசாரிக்க தான் வந்திருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு சியோனை பத்தி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பதாங்க அவரு நான் சியோனுக்காக வரல, ஒரு மர்டர் கேஸ் விஷயமா வந்திருக்கேன்னு சொல்றாரு. உங்களுக்கு இங்க வேலை பார்த்த மேக்ஸ் டீச்சர் ஜாங்மீனை பத்தி தெரியுமான்னு கேட்க அப்பதான் அவங்களுக்கு ஜாங்மீன் செத்துட்டாருன்னு புரியுது. ஜாங்மீன் கண்ணாடி போட்டிருப்பாரான்னு கேக்குறாரு. இவங்க அப்படி எதுவும் பார்த்த மாதிரி தெரியலன்னு சொல்றாங்க. அவங்கள்ட்ட விசாரிச்ச வரையும் எந்த லீடும் கிடைக்கல. சரின்னு அங்க இருந்து கிளம்ப அப்ப அவங்க சட்ட பட்டனை மாத்தி போட்டிருக்கிறத பார்த்துட்டு சொல்றாரு. அவங்களும் சிரிச்சுக்கிட்டே கரெக்டா மாத்தி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிறாங்க. ஹேனும் அங்க இருந்து கிளம்பிடுறாருங்க. இன்னொரு பக்கம் புள்ளி கேங் இன்னும் சியோன் கிட்ட காசு கேட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க. கிம் காசு எங்கன்னு கேட்க அவன் என்கிட்ட காசெல்லாம் இல்ல, என்னால கொடுக்க முடியாது, என்ன தொல்லை பண்ணாதன்னு சொல்லிடுறா. அதுல கடுப்பான கிம் சியோனை ஒரே உத விட்டு பறக்க விட்டுறாங்க. அப்ப கரெக்டா அவளை அடிக்காதேன்னு ஹயோன் வந்து அங்க நிக்கிறா. என்னடி நீ இவளுக்கு சப்போர்ட்டா திமிரா வந்து நிக்கிறேன்னு சட்டையை பிடிச்சிடுறா. அதுல காண்டான ஹயோன் என் மேல கைய வைக்கிறியான்னு கிம்மோட டைய பிடிச்சிக்கிட்டு மாடியில இருந்து தொங்க ஆரம்பிச்சிடுறா. வா ரெண்டு பேரும் ஒன்னா போலாம்னு டைய பிடிச்சிக்கிட்டு கூப்பிட கிம் உயிர் பயத்துல கதற ஆரம்பிச்சிடுறா. இனிமே எங்கள்கிட்ட எந்த பிரச்சனையும் வச்சுக்க மாட்டேன்னு வாக்கு கொடுன்னு சொல்ல அவளும் பயத்துல சரி எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுறா. அவ அப்படி சொன்னோன்னு தாங்க ஹயோன் இறங்கி வரா. கொஞ்சம் விட்டா நம்மள கீழே தள்ளி விட்டு கொண்டு இருப்பான்னு கிம் பயத்துல அங்கிருந்து போயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு ஹேன் ஜாங்மின் ரெகுலரா வர பாருக்கு வராரு. அவர் போட்டோவை காட்டி தெரியுமான்னு கேட்க அங்க கரெக்டா ரெகுலரா வர கஸ்டமர்னு சொல்றாங்க. அவரை பத்தி ஏதாவது தெரியுமான்னு கேட்க அந்த ஆளு குடிச்சிட்டு தானா பேசிக்கிட்டு 1 2 3 கவுண்ட் பண்ணிட்டு இருப்பாராம். அது ஒண்ணும் இல்லங்க, குடிச்சிட்டு இங்க இருக்கிற கஸ்டமர் மண்டையில எத்தனை கோடு இருக்குன்னு கவுண்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் அப்படி பண்றதை பார்த்து கஸ்டமர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவரை அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படின்னு சொன்னவன் ஹேன் கையில இருக்கிற போட்டோவை பார்த்துட்டு அவர் எப்போதும் கண்ணாடி போட்டிருப்பாருன்னு சொல்றான். கண்ணாடி விஷயத்துல அவர் டவுட்டா இருந்தது இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. இன்னொரு பக்கம் அன்னைக்கு நைட்டு கிம் எங்கேயோ தனியா போயிட்டு இருக்கா. அவளை சியோன் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரா. ஸ்கூல்ல பார்த்தது இப்ப வெள்ளையும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. கொரியன் டீச்சரையும் இவளும் வெளில தனியா மீட் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ரொமான்டிக்கா வேற பேசிக்கிறாங்க. இவ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தா. கரெக்டா கிடைச்சிட்டு அவங்க ரெண்டு பேரும் ரொமான்டிக்கா நிக்கிறதா இவ போட்டோ எடுத்துடுறா. அவங்க ரெண்டு பேரும் பக்கத்துல இருக்கிற ஒரு ஹோட்டல்ல ரூம் போடுறாங்க. அவங்க ரூமுக்கு போன உடனே சியோன் அவ எடுத்த போட்டோவை கிம்முக்கு சென்ட் பண்ணிடுறா. இருந்தாலும் அவ அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட பயப்படலங்க. லூஸ், நீ ஒரு விஷயத்த மறந்துட்டடி, இந்த போட்டோனால டீச்சருக்கு தான் பிரச்சனை வரும், நான் மைனருங்கிறதால எனக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லிடுறா. அவ அப்படி சொன்னோடதான் சியோனுக்கு வேற ஒரு ஐடியா வருது. அதை வச்சு மைண்டுக்குள்ளே வேற ஏதோ அடுத்த ஒரு பிளான் போடுறாங்க. ஒரு நாள் டீச்சர்ஸ் எல்லாம் ஸ்டாஃப் ரூம்ல உட்கார்ந்துருக்க அப்ப கொரியன் டீச்சருக்கு ஒரு மெசேஜ் வருது. ஓபன் பண்ணா பிரைவேட் நம்பர்ல இருந்து அவரும் கிம்மும் சேர்ந்து இருக்கிற போட்டோ வந்திருக்கு. இங்க எல்லாம் டீச்சர் இப்படி பண்ணா வேலையை விட்டு தூக்குறது மட்டும் இல்லாம பெரிய கேஸ் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வேலையும் பார்க்க முடியாது. அதனால போட்டோவை பார்த்தோன்னா அப்படியே ஆடி போயிடுறாருங்க. அது மட்டும் இல்லாம கேஷா 20 மில்லியன் வேணும்னு வேற கேட்டிருக்கா. யாரு போட்டோ எடுத்தது யாரு மிரட்டுறதுன்னு அவருக்கு ஒண்ணுமே புரியல. சியோன் இந்த காசை வச்சு எங்கேயாவது போய் செட்டில் ஆயிடலாம்னு பாக்குறாங்க. எப்படி நடந்ததால டீச்சர் ஸ்கூல்ல ஏதாவது தெரிஞ்சு மாட்டிக்க போறோம்னு அதுல இருந்து கிம் கிட்ட சிடு சிடு நடந்துக்கிற மாதிரி வெளில காட்டிக்கிறாரு. ஒரு நாள் ரெண்டு பேரும் ஸ்கூல்ல தனியா மீட் பண்ணி இப்படி யார் பண்ணதுன்னு இதை பத்தி பேச அப்பதான் இவ அந்த போட்டோ எடுத்தது வேற யாரும் இல்ல சியோன்னு அவர்கிட்ட சொல்றா. ஐயோ அவ எதுக்காக இப்படி பண்ணா, இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட போறான்னு இன்னும் குழப்பமும் பயமும் அதிகமாயிடுது. ஆனா அந்த கிம் அதெல்லாம் கொஞ்சம் கூட பெருசா எடுத்துக்காம அவ எனக்கு என்னன்னு கேஷுவலா கிளம்பிடுறா. அதே நேரம் இந்த சியோன் கொரியன் டீச்சருக்கு மட்டும் ஆப்பு வைக்கலங்க, சயின்ஸ் டீச்சருக்கும் பெருசா வச்சிருக்கா. ஸ்டாஃப்
ஸ்டாஃப் ரூம்ல அவரோட இடத்துல அந்த ஆளும் அங்க வேலை பார்க்குற லேடி டீச்சரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி போட்டோ அங்க வச்சிருக்கா. அதை பார்த்தோன்னா ஆள் அப்படியே ஜர்க் ஆயிடுறாரு. இதனால இந்த சியோனோட ஆக்டிவிட்டியே மாறிடுதுங்க. அவளாலதான் யாரு எப்படிப்பட்ட ஆளுங்கன்னு நல்லா பார்க்க முடியுது. அதனால அவ வழக்கம் போல யாருக்கும் பயந்துகிட்டு இல்லாம யார் வந்தாலும் பாத்துக்கலாம்னு புது விதமா மாறி கேஷுவலா இருக்க ஆரம்பிச்சிடுறா. அது மட்டும் இல்லாம கிம் கூட்டாளியோட லவ்வர் கூடவே கடலை போட ஆரம்பிச்சிடுறா. நீ என்னடா இவ கூட எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கேன்னு அவளுக்கு வயிறு எறிய ஆரம்பிச்சிடுதுங்க. இவளோட இந்த மாற்றத்தை ஹயோன் நல்லாவே கவனிக்க ஆரம்பிச்சிடுறா. அதோட சயின்ஸ் டீச்சருக்கும் லேடி டீச்சருக்கும் ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்கிறதையும் பாத்துடுறா. அதுல சியோன் போட்டிருக்க கண்ணாடி மேல இன்னும் சந்தேகம் அதிகமாயிடுதுங்க. அதனால அவகிட்டே டைரக்டா என்ன புதுசா ஸ்பெக்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன்னு கேட்க கண்ணு கொஞ்சம் மங்க ஆரம்பிச்சுட்டு அதான் போட்டிருக்கேன்னு சொல்லி சமாளிக்கிறா. டக்குன்னு ஹயோன் அந்த கண்ணாடியை எடுத்துடுறா. நீ இதை போட்டிருக்கும் போது உன்னால சிகப்பு கோடு எதையும் பார்க்க முடியுதான்னு கேட்க இந்த மேட்டர் எப்படி இவளுக்கு தெரியும்னு சியோனுக்கு ஷாக் ஆயிடுது. ஹயோன் என்னாலையும் அந்த சிகப்பு கோடை பார்க்க முடியும்னு சொல்ல சரி அப்ப என் தலையில எத்தனை கோடு இருக்குன்னு சொல்லு பாப்போம்னு கேக்குறா. இவளும் கரெக்டா ஒரு கோடு இருக்குன்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இது பேர் எஸ் லைன். அது அந்த பொண்ணுக்கு 4 இருக்கு, இந்த பையனுக்கு 7 இருக்கு, கொரியன் டீச்சருக்கு 10க்கு மேல இருக்கு. அது மட்டும் இல்லாம சயின்ஸ் டீச்சரும் கணக்கு டீச்சரும் கள்ள தொடர்புல இருக்காங்கன்னு எல்லாத்தையும் புட்டு வைக்கிறா. அதை கேட்டதுக்கு அப்புறம் தாங்க சியோன் அவளை நம்புறா. உனக்கு இந்த கண்ணாடி எப்படி கிடைச்சதுன்னு கேட்க சியோன் இந்த கண்ணாடி என் கபோர்ட்ல இருந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னு கூட தெரியாதுன்னு சொல்றா. இந்த கண்ணாடி ரொம்ப டேஞ்சரானது, இதனால பல பிரச்சனை வரும், இதை யூஸ் பண்ணாதன்னு சொல்ல அவ கண்ணாடியில என்னடி டேஞ்சர் வர போதுன்னு அதை அவகிட்ட இருந்து புடுங்கிட்டு போயிடுறா. அதுல இருந்து கட் பண்ணா அன்னைக்கு ராத்திரி சியோனும் அவ பாய் ஃப்ரெண்டும் ரூம் போட்டு பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரொமான்ஸுக்கு நடுவுல டீச்சர் கிட்ட இருந்து அவளுக்கு மெசேஜ் வருது. நீ கேட்ட 20 மில்லியன் ரெடியா இருக்கு, நைட்டு ஸ்கூல் மொட்டை மாடிக்கு வான்னு மெசேஜ் பண்ணிருக்காருங்க. அதை பார்த்தோன்னே அந்த பயல அழைச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. பின்னாடியே யாரோ ஒரு ஆள் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. 2 பேரும் வழியில போட்டோ பூத் பார்த்துட்டு அதுக்குள்ள போறாங்க. ஃபாலோ பண்ணிட்டு வந்தது வேற யாரும் இல்லங்க, கிம் தான். சியோனும் ஹயோனும் பாத்ரூம்ல நின்னு கண்ணாடி எஸ் லைன் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது இவ அங்க உள்ளதாங்க இருந்திருக்கா. அவங்க பேசிட்டு இருந்த எல்லா மேட்டரையும் மொத்தமா காதுல வாங்கிடுறா. சியோன் பேக வெளில வச்சுட்டு பூத்துக்குள்ள போய் போட்டோ எடுக்க போக அந்த கேப்ல உள்ள போந்த கிம் அவ பேக்ல இருந்த கண்ணாடிய தூக்கிட்டு போயிடுறா. சியோன் போட்டோ எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு வெளில வர பேக்ல பார்த்தா அந்த கண்ணாடிய காணும். உள்ள எங்கேயாவது மிஸ் பண்ணிட்டோமான்னு தேடி பாக்குறா, அங்க இல்ல. சரி ஹோட்டல்ல எதுவும் வச்சுட்டு வந்துட்டோமான்னு அங்க வந்து கேட்டு பாக்குறா, அங்கேயும் இல்ல. இங்க சியோன் கண்ணாடிய தேடிட்டு இருக்க அதே டைம்ல கிம் கண்ணாடிய போட்டுக்கிட்டு ஊர் சுத்தவே ஆரம்பிச்சிடுறா. அவளுக்கு தான் இது என்ன கண்ணாடின்னு நல்லா தெரியுமே, அதனால நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டே பாத்துக்கிட்டு போறா. ஹயோன் வர அந்த கண்ணாடி டேஞ்சர் ஆனது, யூஸ் பண்ணாதேன்னு சொல்லிட்டு இருந்தால, அதனால அவ தான் எடுத்திருப்பான்னு நினைச்சுக்கிறா. உடனே அவளுக்கு கால் பண்ணி என் கண்ணாடி எங்கடின்னு கேட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. என்னடி வளர்ற, நான் ஏன்டி அந்த கண்ணாடி எடுக்க போறேன்னு கேட்க இரு நான் இப்ப ஸ்கூலுக்கு போறேன், போயிட்டு வந்து உன்னை வச்சுக்கிறேன்னு காலை கட் பண்ணிட்டு கிளம்பிடுறா. என்ன இவ கால் பண்ணி கண்ணாடி எங்கன்னு கண்ணா பண்ணான்னு திட்டினா இந்த நேரத்துல ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்றான்னு ஒண்ணுமே புரியல. சியோன் காசுக்காக வேக வேகமா ஸ்கூலோட மொட்டை மாடிக்கு வந்து சேர்றா. அங்க கொரியன் டீச்சர் இவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காருங்க. நாம தான் போட்டோ சென்ட் பண்ணோம்னு சொல்லாம அவரே கரெக்டா கூப்பிட்டதை வச்சு கிம் தான் அவர்கிட்ட சொல்லிருப்பான்னு புரிஞ்சிடுது. சரி காசு ரெடியா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க, காசு எங்கன்னு கேட்க அவரு நான் குழந்தை குட்டிக்காரம்மா, அடுத்த குழந்தை வேற பிறக்க போகுது, இதெல்லாம் என் வேலை போச்சுன்னா என் குடும்பம் நாரி போயிடுமான்னு கெஞ்ச ஆரம்பிச்சிடுறாரு. டீச்சர் இவகிட்ட போட்டோ டிலீட் பண்ண சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கும் போது பொண்டாட்டி கிட்ட இருந்து அவருக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னன்னு பார்த்தா அவரும் கிம்மும் சேர்ந்து இருக்கிற போட்டோ அனுப்பி அவ்வளவு கேவலமானவனா நீ, வீட்டுக்கு வந்தேன்னா நீ அவ்வளவுதான் மெசேஜ் பண்ணிருக்காங்க. இதை ஆரம்பிச்ச சியோனையே மாட்டி விடுறதுக்கு தான் கிம் இதை அனுப்பியிருப்பா போல. சியோன் தான் இதை அனுப்புனதுன்னு தப்பா புரிஞ்சுக்கிறாருங்க. நான் அவ்வளவு கெஞ்சியும் நீ போட்டோவை என் பொண்டாட்டிக்கு அனுப்பிட்டியான்னு கேட்க சியோனுக்கு அவர் என்ன சொல்றாருன்னே புரியல. சியோன் இந்த நடுராத்திரி ஸ்கூலுக்கு போறேன்னு சொன்னதை வச்சு ஏதோ தப்பா இருக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டு ஹயோன் ஸ்கூலுக்கு வேக வேகமா ஓடி வரா. அவ உள்ள ஓடி வந்துகிட்டு இருக்கும் போதே சியோன் மாடியில இருந்து கீழே விழுந்துகிட்டு இருக்கா. ஹயோன் பக்கத்துல வரத்துக்குள்ளே அவ கீழே விழுந்து மண்டை உடைஞ்சிடுதுங்க. சுத்தமா பேச்சு மூச்சே இருக்கிற மாதிரி தெரியல. இதோட இந்த எபிசோட் முடியுதுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான மறக்காம தட்டி விட்டுருங்க.